மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உலகில் உள்ள ஒவ்வொருவருக்குமே ஆண்டவன் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக்கல் முதல் அழித்தல் வரை ஆண்டவன் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்கிறார். உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து அனைத்தும் நடைபெறுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் விதியின்படி, குறிப்பாக கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசியின் அமைப்பு, சனி பகவானின் நிலை, குரு பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும் அப்படின்ட்டு எழுதப்பட்ட விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முருகப்பெருமானின் விதியின்படி குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கின்றனர். வேலையில் ப்ரொமோஷன் முதல் உங்களுக்கு சக மனிதர்களிடம் கௌரவம், அந்தஸ்து வரை எல்லாமும் அதிகரிக்கக்கூடிய அமோகமான சூழல் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடன் உங்ககிட்ட எப்பவும் ஒரு நட்பு இருக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திருமணம், சுபகாரியம் எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடந்தேறும். உங்களுக்கு உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டில் பயணம் செய்யும் போதும், சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்யும் போதும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் அமைந்துவிடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்போது உங்களுக்கு சில விரய செலவுகள் சுப விரயங்களாக மாற்ற பாருங்க. சில விரய செலவுகள் வரதான் செய்யும். மருத்துவ செலவுகளுக்காக அந்த காலகட்டத்தில் பண விரயம் அதிகம் ஏற்படும் என்று சொல்ல வேண்டும். வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். குரு பகவான் அமர்கின்ற இடம் விரயஸ்தானம் அப்படின்ற காரணத்தினால நல்லது இல்லை என்றாலும் பெரிய பாதிப்புகள் உங்களுடைய தனுசு ராசிக்கு நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 11ஆவது வீட்டில் குரு பகவான் அமரும் போது யோகத்தை கொடுப்பார். உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குணமாகிவிடும். நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசத்தில் முடியும், வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக்கும். மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். கிரகங்களின் நிலை, கிரகங்களின் மாற்றம், முருகப்பெருமானின் விதி, இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாடகை வீட்டில் வசித்தவர்களாக இருந்தீங்கன்னா சொந்த வீட்டிற்கு குடிபுகக்கூடிய அருமையான யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சனை நீங்கக்கூடிய காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும். குரு பகவானின் பார்வை 12ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய தனுசு ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆவது வீடுகளின் மீது விழும்போது சொத்து சேர்க்கையெல்லாம் சேர்ந்துவிடும். வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவீங்க. இதுவரைக்கும் சுப விரய செலவு ஏற்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. 6ஆம் வீடு அப்படின்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுடைய தனுசு ராசிக்கு நீங்கள் ஒரு கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னா கடனை அடைக்கக்கூடிய காலமாக இது மாறும். உங்களை வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீரும். அவமானங்கள் நீங்கும். உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை என்று சிக்கி தவித்தவர்கள் வெளியே வரப்போறீங்க. உங்களுடைய பொருளாதார பிரச்சனை சீரடைய போகின்றது. பொருளாதார நிலைமை சீரடைய போகின்றது. பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் எல்லாம் உங்களுடைய நிலைமையையும் புரிந்து கொள்வாங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்யும் போது கஷ்டங்களில் இருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுபடுவீர்கள் என்பதும் முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும்
பார்க்க பிறந்தவர்கள், அனுபவிக்க பிறந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே மலவென்று நிச்சயம் நடந்தேறிவிடும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கும் நிச்சயம் பிள்ளை பாக்கியம் கிடைத்தே தீரும் என்றும் உறுதியாக சொல்லலாம். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைத்தே தீரும். குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும். கணவன் மனைவிக்குள்ளார அன்பு அதிகரிச்சிடும். பண வரவு அதிகமாகிடும். வீடு வாகன வசதிகள் எல்லாம் பெருகி வீண் அலைச்சல்கள் எல்லாம் நீங்கிவிடும். திட்டமிட்டு எதையும் செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிப்பீங்க. திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிவிடும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானித்து தெளிவாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் கொடுப்பார்கள். நீங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய துணை உடனான கருத்து வேறுபாடுகள் சற்று சில நேரங்களில் அதிகமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அமைதியான மனதுடன் பெரிய பிரச்சனைகளை கூட உங்களால் தீர்க்க முடியும். திருமணமானவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நடத்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு நிலைமையிலையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படும் பழக்கத்தால் உங்களுடைய வேலையே கெட்டு போயிடும் அப்படின்றத நீங்கள் உணர வேண்டும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலவையான பலன்கள் சில நேரங்களில் கிடைத்தாலும் லாபம் அப்படின்றது நிச்சயம் உண்டு. வீட்டின் சூழல் எப்போவுமே ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவில் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது அப்படின்றதையும் சொல்லணும். அதிக வேலை பளுவால் மன அழுத்தத்திற்கும் சில நேரங்களில் ஆளாவீங்க. வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முதலாளி உங்களுக்கு ஏற்றார் போல உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போலவும் நடந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு முதலாளியை நீங்கள் பெற்றிருப்பது உங்களுக்கு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல சில நேரங்களில் எல்லாம் நடந்தாலும் பல நேரங்களில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல எதுவும் நடக்காமலும் போகும். தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை நண்பர் உறவினர் அப்படின்ட்டு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். ஒவ்வொரு வருடத்திலையும் ஆடி ஆவணி மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்டு எடுப்பது நல்லதாக இருக்கும். முதலீட்டு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் அகலக்கால் வைக்காமல் இருந்தாலே உங்களால் மிக பெரும் முன்னேற்றத்தை காண முடியும். குடும்ப உறுப்பினர்களுடன் வருடத்தில் ஒரு முறையாவது சுற்றுலா சென்று வர உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சேருவதற்கு அமோகமான காலகட்டமும் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஒவ்வொரு வருடத்திலையுமே மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான்களுடைய நிலையை பொறுத்து நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். வாழ்க்கைக்கும் தொழில் அதாவது ஒரு பக்கம் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னா இன்னொரு பக்கம் தொழில் பிரச்சனை அப்படின்ட்டு வருடத்தில் சில நாட்கள் சில வாரங்கள் உங்களுக்கு தொந்தரவு தருவதாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சிறப்பான திறமையை கொண்டு முன்னேறி வந்துடுவீங்க. வாழ்க்கை துணையின் உதவியால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் விநாயகப் பெருமான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் மிக பெரும் முன்னேற்றத்தையும் மிக பெரும் ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்தில்
எந்த ஒரு விஷயத்திலையும் தீவிரமாக பங்கேற்றீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கம்தான். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பணி சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அடிக்கடி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு சிலர் உதவ வருவாங்க. வரக்கூடியவர்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. பண விஷயத்தில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டி கையெழுத்து போற்றாதீங்க. யாருக்காகவும் பணத்தை பெற்று தராதீங்க. அது உங்களுக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய செலவுகள் சுப செலவுகளா விரய செலவுகளா அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பல நேரங்களில் சேமிப்பு இல்லாததால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுபவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் என்பது தான் சோகத்திலும் சோகமான விஷயமே. தொழில் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாற வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மிக பெரும் அளவில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் செய்து கொண்டு வந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக தொழில் ரீதியாக மாறிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு புதிய நிலம் வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கு நேரம் சாதகமாக இருக்கின்றது என்றால் அது ஒவ்வொரு வருடத்திலையும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சாதகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் சக நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சக ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களே மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறாக போட்டு விடுவாங்க, அதாவது குற்றம் சுமத்துவாங்க. இதனால் சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகளை சந்திப்பவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டால் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிறுக முதலீடு செய்து பணத்தை அள்ள பாருங்க. ஒரே அடியாக முதலீடு செய்து பெரிய அளவில் நம்ம பணத்தை வாரலாம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அது செட் ஆகாது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சூது குதிரை ரேஸ் லாட்டரி இதிலெல்லாம் போய் சிக்கிடாதீங்க. மிக பெரும் அளவில் பாதிப்பை சந்திப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆண்டவன் அப்படின்றவர் உங்களுக்கு நல்லது செய்யவே இருக்கின்றார். பாவ புண்ணியங்கள் அப்படின்றது நீங்களாக சேர்த்து கொள்வது தான். ஆகையால் புண்ணியங்களை செய்ய பாருங்க, பாவங்களை விட்டொழிங்க. பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நீங்கள் எப்படி செல்வீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதும் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆக்கிறது ஒரு உயிரை உருவாக்குவது பிரம்மனாக இருக்கின்றார். ஒரு உயிரை காப்பது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவாக இருக்கின்றார். அப்படி காக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட அந்த உயிரை அழிக்கக்கூடிய ஒரு தொழிலை சிவன் செய்கின்றார். இப்படி மூன்றையுமே கடவுள் தான் செய்கிறார், உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து. அந்த வகையில் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படியும் கிரக நிலைகளின் படியும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பவுமே ஏற்றம் தர வகையில் பல சம்பவங்கள் பல வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாததும் உங்களுடைய கைகளில்தான் இருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் சாதாரண விஷயங்களுக்கு கூட சில நேரங்களில் கோபப்படுவீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய பொருளை விட்டு கொடுக்காத நீங்கள் உங்களுக்காக யாராவது உதவி செய்திருந்தாங்கன்னா உங்களுடைய உயிரை கூட அவங்களுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட மிகச்சிறந்த குணம் கொண்டவராக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமான் நல்ல ஒரு பலனை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றார். கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதைப் போல குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் அமைத்து கொள்ள நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தாலே போதும்.
வெற்றி உங்கள் பக்கம்தான். தனுசு ராசி மற்ற ராசிக்காரர்களை விட அதிக பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது. சனி பகவானின் நிலையும் குரு பகவானின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களால் எதையும் செய்ய முடியும். ராகு பகவானின் சஞ்சாரமோ கேது பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்திலையும் உங்களால் எதையுமே வெற்றி பாதையில் கொண்டு செல்ல முடியும். தொழில் ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. குடும்ப ரீதியாக திருமண வாழ்க்கை ரீதியாக அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம் வரும். உங்களால் மற்றவர்களுக்கு ஏற்றம்தானே தவிர என்னைக்குமே தாழ்வு இருக்காது. உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் பார்க்காம கூட இருக்கக்கூடியவர்களுடைய முன்னேற்றத்தையும் பார்ப்பவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமானால் என்னைக்குமே வெற்றி தான் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். குரு பகவானின் நிலை, கிரக நிலைகள், சனி பகவானின் மாற்றம், சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் நிலை, இந்த கிரகங்களின் மாற்றத்தால் இந்த பகவான்களால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எப்படி வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், பணம் பிரச்சனை எப்போது தீரும், பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தொல்லைகள், பிரச்சனைகள், உங்களுக்கு தடைகள், தாமதங்கள் என்று உருவாகும்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு அல்லது செவ்வாய்க்கிழமையில், ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா நல்லது உங்கள் பக்கமே நடக்கும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி, கிரக மாற்றங்களின்படி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.